சாவித்திரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போது சாவித்திரி காவியத்தின் புத்தகம் 3இன் 2ஆம் காண்டத்தை வரி வரியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், பயின்று வருகின்றோம். இந்த புத்தகம் தெய்வீக அன்னையின் புத்தகம். 4 காண்டங்களை கொண்டு விளங்குகிறது. நாம் பயில்கின்றோமே இந்த 2வது காண்டம் தெய்வீக அன்னைக்கு வந்தனம், தி அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் என்று பெயரிடப்பட்டுள்ளது. 221 வரிகளை கொண்டு 3 பகுதிகளாக அமைந்துள்ள இந்த காண்டத்தை முதல் பகுதியை நாம் முடித்துவிட்டு 2வது பகுதிக்குள் நுழைந்திருந்தோம். இந்த முதற் பகுதியில் என்ன கூறப்பட்டிருந்தது என்பதை ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு இன்றைய வரிகளுக்குள் போகலாம். மன்னர் தன்னுடைய நிர்வாணம் அல்லது முக்தி அந்த நிலையை அடைந்து நிற்கின்றார். அது இறைவன் மனித உயிர்களுக்கு அளித்துள்ள குறிக்கோளில் ஒரு பகுதிதான், ஒரு பாதிதான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அதை காட்டுகின்றார் பகவான் முதலில். அதன் பிறகு இந்த பாதி நிலையான முக்தி என்பது முழு நிலைக்கு செல்வதற்கான ஒரு கதவமே, ஒரு கதவு தான் இப்போ திறந்திருக்கு. அது வழியாக அவர் இன்னும் அடுத்த நிலைகளுக்கு போக வேண்டும். அது இடையில் வருகின்ற ஒரு கதவம்தான். அதில் நுழைந்து ஆன்மாவை மேலும் ஒளிரச் செய்கின்ற அந்த பாதைகளில் சொல்லுதற்கரிய சூரிய பாதைகள் அங்கே இருக்கின்றன என்பதை காட்டுகின்றது. இதையும் மன்னர் தெளிவாக உணர்ந்து கொள்கின்றார். இப்போ இந்த நிலையில் இது பாதி நிலை, இது ஒரு வழி, அடுத்த நிலைக்கு செல்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன என்பதையெல்லாம் உணர்ந்த நிலையில் மன்னர் என்ன செய்கின்றார், தன்னுடைய எல்லாவற்றையும் இப்பொழுதுதான் இழந்து நிற்கின்றார். இதற்கு முன்னால் இருந்தது நிர்வாண நிலையில் அவர் இழந்திருந்தது வேறு ஒன்று, இங்கே அவர் அடைந்திருக்கும் நிலை வேறு ஒன்று. அதாவது இங்கே இறைவன் உள்ளே இவற்றிற்கு உலகில் உள்ள பொருட்களுக்குள் எல்லாமாக வந்திருக்கின்றான் என்பதை அவர் உணர்ந்து கொண்டு தன்னை அவன் கையில் ஒப்படைத்து விட்டு அவர் நிற்கின்றார். அந்த நிலையில் அவருடைய இதுகால் தேடி வந்த தேடுதலும் ஆர்வமும் முற்றும் மங்கி போய்விடுகின்றன. இப்போ அவருக்கு எந்த தேடுதலும் அவர் மனதுக்குள்ள இல்லை, எந்த ஆர்வமும் இல்லை, முற்றிலுமாக இதுதான் தன்னை முற்றிலும் இழந்த நிலை. இந்த நிலையில் அவர் நிற்கின்றார். அப்பொழுது எல்லாமே மறைந்துவிட்ட நிலையில் அவர் ஏங்கி இருக்கின்றார். இந்த திரு தோற்றம் சட்டென அவர் அருகில் வரலாயிற்று. அழகாக இருந்தது அது. அந்த எல்லாத்தையும் விட்டு விட்டு நிற்கின்ற பொழுது இதோ நான் வருகிறேன் என்று அங்கே தெய்வ மாதா வெளிப்பட்டு வருகின்றாள். அவள் எப்படி வருகின்றாளாம் பகவான் அழகாக சொல்லியிருந்தார். இதைத்தான் நாம் போன வகுப்பில் பார்த்திருந்தோம். ஓர் அதி அற்புத ஒளி உருவல் கொண்ட உடலாக. அங்கிருந்து அவளால் நம்மை பார்க்க முடிகின்றது, நம்மால் அவளை பார்க்க முடியவில்லை. அவள் இந்த உயிர்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றாள். இச்சா, கிரியா, ஞான சக்திகளை தன்னுட்கொண்டவளாக இந்த 3 சக்திகளை அவள் கொண்டிருக்கின்றாள். A being of wisdom, power and delight. அப்படியாக அவள் அங்கே வருகின்றாள். அவள் பரவசத்தின் இருப்பாக வருகின்றாள். கடைசியாக நம்ம பார்த்திருந்தது ஒரு அழகான ஒரு ஓவியம். அதாவது அந்த வருகின்ற தெய்வ மாதா அனைத்து உயிர்களையும் தன்னுட் சேர்த்து ஒரு சேர நெஞ்சார அணைத்தவளாய் காட்சி தர தொடங்குகிறாள். இதே தான் சாவித்திரி பின்னால் கேட்பாள். தனக்கு இதே ஒரு வரத்தை அருளும்படி அங்கே இறைவனிடம் கேட்பாள். ஆண் பெண் இரு பாலரையும் உறுதியாக கைப்பற்றி அனைத்து பொருட்களையும் உயிரினங்களையும் துயரத்தின் நடுவே கை கொண்டு எல்லாவற்றையும் ஒரு தாயின் அரவணைப்பில் ஒன்று சேர்க்க இறையோனே நினது ஆற்றலை, உன்னுடைய ஆற்றல் இருந்தால்தான் அது முடியும். ஆகிய இங்கே தெய்வமாதா அத்தகையதோர் ஆற்றல் கொண்டு அனைத்து உயிர்களையும் தன்னுள் ஒரு சேர அணைத்தவாறு அவருக்கு காட்சி தரத் தொடங்குகிறாள். இதுவரை நாம் பார்த்திருந்தோம். இனி இன்றைய வரிகள்.
abolishing the signless emptiness, breaking the vacancy and voiceless hush, piercing the limitless unknowable into the liberty of the motionless depths, a beautiful and felicitous luster stole. குறியீடுகளற்ற வெறுமைத்தன்மையை ஒழித்துவிட்டு வெறுமையான தன்மையையும் ஊமையான அமைதியும் தகர்த்தெறிந்து வரம்புகளற்ற அறியாதனவற்றை துளைத்து கொண்டு அசைவுகளற்ற ஆழங்களின் சுதந்திரத்தின் உள்ளே ஓர் அழகிய கொண்டாடத்தக்க ஒளி வருவது தெரியாமல் வந்தது. எவ்வளோ அழகாக பகவான் காட்டுகிறார் பாருங்கள். வருகின்ற அன்னை எவை எல்லாவற்றையும் களைந்து விட்டு எடுத்து விட்டு வருகின்றாள் என்று முதல்ல சொல்லுகின்றார். உங்களுடைய விளக்கத்தில் கொடுத்துக்கேன். முதல் 3 வரிகளில் அவளின் 3 செயல்முறைகள் சொல்லப்படுகின்றன. அதாவது ஒழிப்பது, தகர்ப்பது, துளைப்பது. அதன் பிறகு அவள் ஒளியாக வருகின்றாள். குறியீடுகளற்ற வெற்றுத்தன்மையை ஒழித்துவிட்டு முதல்ல எதை அவள் எடுக்கின்றாள்? அங்கே இருந்து இவர் பார்த்திருந்தாரே ஆரம்பத்தில், இந்த காண்டத்தின் ஆரம்பத்தில் நாம் பார்த்திருந்தது அஸ்வபதி மன்னர் அடைந்துள்ள நிலை சைன்லெஸ் எம்டினஸ். அங்கே எந்த ஒரு குறியீடுகளுமே இல்லை, வெற்றாக இருந்தது அங்கே. அதே போல் வாய்ஸ்லெஸ் ஹஷ், தெளிவான நிச்சல அமைதின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி லிமிட்லெஸ் அன்னோவபிள், அது முதல் கேண்டோவில் த பர்சூட் ஆஃப் தி அன்னோவபிள், அந்த அன்னோவபிளை தான் அவள் தேடிக்கொண்டு போகின்றார். இந்த இடத்துல அந்த அன்னோவபிளை அவள் துளைத்து கொண்டு வருகிறாளாம். ரொம்ப அழகாக காட்டியிருக்கின்றார் பகவான். அதாவது இந்த வெற்றுத்தன்மையை அபாலிஷ் பண்ணுறாள். அது இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படின்றத அங்கே முதல்ல காண்பிக்கின்றாள். அடுத்ததாக அது பிரேக்கிங் த வேகன்சி, ஒன்றுமற்ற தன்மை, அதாவது ஜீரோ அப்படின்னு அவர் நினைக்கின்றார். இது ப்ரெக்னன்ட் ஜீரோன்றதை அவள் இங்கே காட்டுகின்றாள். பிரேக்கிங் த வேகன்சி அண்ட் வாய்ஸ்லெஸ் ஹஷ், அப்படி ஒரு அமைதி அல்ல. அதில் தான் பார்த்துருந்தோம் அங்கே ஓம் எனும் சங்கேதம்னு பார்த்துருந்தோம். அந்த ஓம்ன்ற ஒரு ஒலியாக அவள் வெளிப்பட்டு இங்கே முற்றுமாக உயிரினங்களையும் பொருட்களையும் ஆட்கொண்டு இருக்கின்றாள். அதனால் இந்த இடத்துல அந்த வாய்ஸ்லெஸ் ஹஷ்ஷும் கிடையாது, அவள் ஒலியாக வெளிப்பட்டு விட்டாள், அவள் ஒளிந்து இருக்கவில்லை. அதே போல் பியர்சிங் த லிமிட்லெஸ் அன்னோவபிள், பியர்சிங் அப்படியே துளைத்து கொண்டு, அந்த அன்னோவபிள்னா புரியாதைக்கு அப்படியே இருக்கின்றது. என்னன்னே தெரியல, அறியாதன, என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் அங்கே போய் நிற்கின்றேன், இறைவன் எது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவள் அங்கே என்ன செய்கின்றாள்? அதை துளைத்து கொண்டு இதோ பார், அனைத்துமாக நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று அவருக்கு காட்டுகின்றாள். இன்டு தி லிபர்ட்டி ஆஃப் த மோஷன்லெஸ் டெப்த்ஸ். இப்போ அவர் என்ன செய்கின்றார்? அந்த மன்னரானவர் சுதந்திரத்தினுள்ளாக நிற்கின்றார். அதாவது இப்பொழுது முன்பிருந்த நிலை அல்ல மன்னருடைய நிலை, இப்பொழுது மன்னர் அடைந்துள்ள அவரிடமிருந்து கழன்றுள்ள எல்லாம் நீங்கி தலைகள் அற்று சுதந்திரமாக நிற்கின்றார். அந்த நிலையைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார் பகவான். சுதந்திரத்தின் உள்ளே ஓர் அழகிய கொண்டாடத்தக்க ஒளி வருவது தெரியாமல் வந்தது. ஓர் அழகிய கொண்டாடத்தக்க, அதை போற்றணும், நம்ம போற்றி துதிக்கணும். ஏன்னா இந்த கேண்டோவே தெய்வீக அன்னைக்கு வந்தனம் தான். அதனால் துதிக்கப்பட வேண்டியவளாக அவள் இருக்கின்றாள். அது அழகாக இருக்கின்றாள், அழகுடன் ஒளியாக வருகின்றாள். அந்த ஒளி எப்படி வருகின்றதா? ஸ்டோல்னால் நம்ம ஸ்டீலினுடைய பாஸ்டன்ஸு திருடுறதுங்க, இங்கே இல்லை. அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னால், டு மூவ் சம்வேர் சீக்ரெட்லி அண்ட் குவைட்லி, ரகசியமாகவும் ஓசைப்படாமலும் ஒரு இடத்துக்குள்ள நுழைதல். அப்படியே மெதுவாக வராளாம் அவன். அழகான வார்த்தை பகவான் அங்கே போட்டிருக்கார். கேம் அப்படின்லாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் வரல, ஸ்டோல், அப்படியே வர்றது தெரியாமல் அவள் வரா. ஏன்னா அவள் இங்கே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா, அதே சமயத்தில் அங்கே தனியாகவும் இருக்கின்றாள். டிரான்சென்டென்ட், எல்லாம் கடந்தும் அவள் நிற்கின்றாள். இங்கேயும் இருக்கின்றாள், அங்கேயும் இருக்கின்றாள். ஆனால் அவள் இங்கே வரும்பொழுது ஒளியாக இந்த
சைன்லெஸ் எம்டினஸை ஒழித்துவிட்டு வெற்றுத்தன்மையையும் ஊமையான அமைதியையும் தகர்த்தெறிந்துவிட்டு அறியாதனவற்றை துளைத்து கொண்டு அவள் இங்கே ஒளியாக வருகின்றாள். ஒளியால் தான் அதெல்லாம் செய்ய முடியும். ஒரு பாடியாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த மாதிரி துளைத்து கொண்டு வர முடியாது. அதனால் ஒளியானது ஊடுருவி கொண்டு அங்கே வருகின்றது. இந்த முதல்ல அதாவது சைன்லெஸ் எம்டினஸ், வாய்ஸ்லெஸ் ஹஷ், லிமிட்லெஸ் அன்னோவபிள், இந்த மூன்றுமாகத்தான் மன்னர் ஆரம்பத்தில் தெய்வீகத்தை உணர்ந்து இருக்கின்றார். இந்த காண்டத்தின் ஆரம்ப வரிகளில் அதுதான் சொல்லப்பட்டு இருந்தது. ஆகவே தான் அவர் என்ன செய்கின்றார், இந்த உலகத்தை மாயை என்று கருதுகின்றார். உண்மை என்று அவரால் உணர முடியவில்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகின்றது, அவையெல்லாம் மறைந்து போகின்றது. அதனால் அவர் நிர்வாணத்தை துறந்து விட்டு இருக்கின்றார். நிர்வாணத்தை துறந்த நிலையில் இது கிடைக்கின்றது. இவையெல்லாம் அறிந்த நிலையில் நிர்வாணம் துறக்கப்படுகிறது. இப்படி ரெண்டு விதமாக இதெல்லாம் அறிந்த பிறகு மன்னரால் நிர்வாணம் துறக்கப்படுகின்றது. அதே போல நிர்வாணம் துறக்கப்பட்ட நிலையில் மன்னருக்கு அன்னையானவள் சட்டென அருகில் காட்சி தரலானாள். The power, the light, the bliss no word can see imaged itself in a surprising beam and built a golden passage to his heart, touching through him all longing sentient things. வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அச்சக்தி, ஒளி, ஆனந்த பரவசம் தன்னை ஆச்சரியப்படத்தக்க ஒளிக்கதிராக ஆக்கிக் கொண்டு அவன் இதயம் வரை பொன்மய பாதை ஒன்றை கட்டியது. அவன் வாயிலாய் ஏங்கி இருந்த புலன் உணர்வுடைய அனைத்தையும் தொட்டது. இப்போ வந்ததோடு நிற்கல, எல்லாவற்றையும் தொடுகின்றது. இந்த வரிகள் வாயிலாக அஸ்வபதி மன்னர் வாயிலாய் அனைத்து உயிர்களும் தெய்வ மாதாவின் அருளொளியை பெற்றது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த வரிகள் அதான் 87லேருந்து 95ஆம் வரிகள் வரைக்கும் அன்னையாராலும் பகவான் ஹூத்தாவாலும் தியானம் செய்யப்பட்டு இந்த வரிகளுக்கான ஓவியம் இங்கே இருக்கின்றது. ஹூத்தாவின் ஓவியம் இருக்கின்றது. ஸ்ரீ மன்னர் அஸ்வபதியின் நடுவே நிற்பார். மேலே ஒரு ஒளி இருக்கும், அது அவர் வழியாக கீழே இருக்கும். அந்த ஒளியானது அங்கே அந்த பொன்மய பாதை ஒரு ஒளி கீற்றாக அப்படி அவர் மூலமாக கீழே பொருட்களை தொடுவது போல வரைந்திருப்பார்கள். இந்த தெய்வீக அன்னை ஒளியாக வருகின்றாள் என்று பார்த்தோம் இல்லையா. இப்போ அவள் இது எப்படி இருக்கின்றாள், நோ வேர்ட் கேன் ஸ்பீக், வார்த்தைகளால் அவளை சொல்ல முடியாது. அப்படிப்பட்டதாக அவள் சக்தியாக, ஒளியாக, ஆனந்த பரவசமாக இந்த மூன்றையும் இணைத்த ஒரு ஒளிக்கதிராக தன்னை ஆக்கிக் கொள்கின்றாள். ஆக்கிக்கொண்டு அவன் இதயம் வரை பொன்மய பாதை ஒன்றை கட்டியது. முதல்ல அவர்கிட்டக்க வரா. ஒரு பொன்மய பின்னால் பார்க்க போகிறோம். ஷீ இஸ் தி கோல்டன் பிரிட்ஜ், பொன்மய பாலம். அவளே பொன்மய பாலம்னு பார்க்க போகிறோம். இங்கே அதற்கு முன்னால் அவள் இங்கே எப்படி வருகின்றாள், மன்னருடைய இதயம் வரை ஒரு பொன்மய பாதையை அமைக்கின்றாள். இப்படி ஒளியாக அவள் வருகின்றாள். மன்னரை இடைநிறுத்தி இங்கே கீழ் உயிரினங்களுக்கு அவற்றால் தாங்கிக்கூடிய அளவிற்கு அவள் வெளிப்பட்டு வருகின்றாள். ஏங்கி இருந்த புலனுணர்வுடைய அனைத்தையும், அப்போ இங்கே மனிதன் மாத்திரம் ஏங்கி இருக்கவில்லை, முழு இயற்கையுமே இங்கே ஏங்கி கொண்டிருக்கின்றது. எல்லா புலனுணர்வு கொண்டவை, அந்த தாவரங்களுக்கு அங்கே உயிர் இருக்கின்றது, உணர்வு கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றிற்குள்ளும் ஒரு ஜீவன் ததும்பி கொண்டிருக்கின்றது. அவை எல்லாமே அந்த இறை அன்னையின் தரிசனத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கின்றன. ஆகவே அவற்றால் தாங்கிக்கூடிய அளவிற்கு அவை அந்த ஒளியை பெற வேண்டும். அதிகமாக வந்தால் அவை உருக்குலைந்து போய்விடும், நாமே உருக்குலைந்து போய்விடுவோம். ஆனால் நம்மை பக்குவப்படுத்தும் வரை அன்னையினுடைய அருளானது சிறிது சிறிதாகத்தான் வந்து கொண்டிருக்கும். முழுமையாக நாம் வந்துவிட்டால் நம்மால் தாங்க முடியாது. இங்கே தாங்கக்கூடிய பாத்திரமாக மன்னர் அஸ்வபதி இருப்பதை காட்டுகிறார் பகவான். அவர் வழியாக இங்கே இருக்கின்ற
எல்லா பொருட்களையும் உயிரினங்களையும் அவள் தொடுகின்றாள். ஏன் இந்த ஏக்கம் வந்தது? புலனுணர்வுடைய அனைத்துக்கும் ஏன் ஏக்கம் வந்தது? அவை பிரிந்து வந்து விட்டன. ஒன்றாக அவனோடு இருந்தது, இப்போ எல்லாமே இங்கே கீழே பிரிந்து தனித்தனியாக வந்து அவனிலிருந்து தனித்து நின்று விட்டதனால் மறுபடியும் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவை ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த ஏக்கத்திற்கு பதிலளிக்கும் வகையில் அவள் ஒளியாக வருகின்றாள். இந்த எல்லா ஜீவராசிகளும் படிப்படியாக அங்கே வெளிப்பட்டவை அனைத்துமே கீழிருந்து மனிதன் வரை அனைத்துமே இங்கே அவளுடைய ஒளிக்காக வருகைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. இதே தான் முதல் புத்தகத்தின் 3ஆம் காண்டத்தின் முதல் வரியில் நம்ம பார்ப்போம். புவியின் பெருவிரு போன்றே அழியும் மானிட பெருவிதனை அவளை ஏற்குமாறு தூண்டியதே. புவியின் பெருவிறப்பு, அங்கே அந்த இடத்துல பகவான் வந்து மனிதன்னு தனியாக சொல்லவே இல்லை. புவியின் ஹோல் எர்த் இஸ் லாங்கிங் ஃபார் ஹர் பர்த் அப்படின்னு காமிச்சுட்டு அதை காரணமாக காட்டித்தான் மன்னர் அசோபதி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருப்பார். ஆரம்பித்து தொடர்ந்து வந்திருப்பார். இந்த நிலையில் அவர் வந்து நிற்கின்றார். இப்பொழுது அவருக்கு தெய்வ மாதா காட்சி தருகின்றார். இது எப்படி இருக்கின்றது? தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு அர்த்தமாக அங்கே மன்னர் நிற்கின்றார். இப்போ அந்த வருகின்ற ஒளி அதனுடைய விளைவுகள் என்னன்றது தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு நம்ம பார்க்க போகின்றோம். A moment's sweetness of the all beautiful cancelled the vanity of the cosmic world. A nature throbbing with the heart divine was felt in the unconscious universe. It made the breath a happy mystery. ஒரு கணப்போதே கண்ட அனைத்து அழகின் இன்பச்சுவை பிரபஞ்ச சுழலின் நிலையாமையை துடைத்து அழித்தது. ஓர் இயற்கை தெய்வீக இதயம் கொண்டு துடித்து கொண்டிருப்பது உணர்விலா புவியின் கண்ணே உணரப்பெற்றது. அது அவ்வுணர்வு சுவாசித்தலை ஒரு மகிழ்வான மர்மமாக்கியது. இந்த வரிகள் மன்னர் பெறுகின்ற மகிழ்ச்சியை காட்டுகின்றன. படைப்பு பற்றி அவர் கொண்டிருந்த எதிர்மறையான கருத்துக்கள் எல்லாம் இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டு விட்டன. ஒன்றுமில்லை, படைப்பு என்பது எதுவும் இல்லை, உலகம் என்பது இல்லை, மாயை என்ற தோற்றம் எல்லாம் இப்பொழுது மறைந்து விட்டது. இது எப்படி வந்திருக்கின்றனா, இங்கே பகவான் முதல் 2 வரிகள் அழகாக காட்டியிருக்கின்றார். ஒரு கணப்போதே கண்ட அனைத்து அழகின் இன்பச்சுவை பிரபஞ்ச சுழலின் நிலையாமையை துடைத்து அழித்தது. இப்போ இந்த பிரபஞ்சமானது எப்படி இருக்கின்றது? ஒன்றுமில்லாமல் இருக்கின்றது. வேனிட்டி, அது ஒன்றுமில்லாமல் வெற்று ஒரு பொருளாக இருக்கின்றது என்ற அந்த நிலையாமை. இந்த இடத்துல வேனிட்டின்றது வந்து நிலையாமைன்னு தான் நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். வேனிட்டின்னு சொல்லும் பொழுது சாதாரணமாக டம்பம், ஒன்றுமில்லாத தன்மை, அதாவது பகட்டு ஆரவாரம் பண்ணுறது இதெல்லாம். ஆனால் இந்த இடத்துல வந்து நிலையாமை, உலகினுடைய நிலையாமையை இந்த அவர் பெற்ற அந்த ஒரு கணப்பொழுது தான், அதுவும் சொல்கிறேன் பாருங்க, எ மொமெண்ட் ஸ்வீட்னஸ். அந்த அந்த பொன்மைய பாதை அவர் வழியாக வந்து கீழே உயிரினங்களை தொடர்றது, அவ்வளோதான் அது. ஏன்னா ஒளியினுடைய வேகம் பற்றி நமக்கு தெரியும். ஒரு க்ஷணத்தில் வந்து எத்தனையோ மைல் வேகத்தில் வந்து அது துளைத்து கொண்டு போய்விடும், அப்படியே வரும். அதே மாதிரி அவர் மூலமாக வருகிற அந்த ஒரு கணப்பொழுது தான் அவர் உள்ளே வந்திருக்கின்றது. அதுவே என்ன, ஸ்வீட்னஸ் ஆஃப் தி ஆல் பியூட்டிஃபுல், கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கொடுத்துருக்காரு. அனைத்து சொல்ல முடியாத எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. அழகுன்னா அழகு, அதுக்கு மேலே அழகு அங்கே கிடையாது. அந்த அழகானது என்ன செய்கின்றது? கேன்சல் த வேனிட்டி ஆஃப் தி காஸ்மிக் வேர்ல்டு. இந்த உலகமானது அது சுழன்று கொண்டே இருக்கின்றது அப்படின்னு நம்ம 59வது பக்கத்தில் முதல்ல பார்ப்போம். அந்த அந்த உலகமானது சுழன்று கொண்டே இருக்கின்ற நிலையாமையை கொண்டு அங்கே காமிச்சிருப்பார் பகவான். அது அங்கே இது என்ன செய்கின்றது? அது அப்படியே துடைத்து அழித்து விடுகின்றது. இல்லை, முற்றுமாக அவளே தான் இங்கு இருக்கின்றாள், அனைத்தும் அவளே என்பதை அவருக்கு உணர்த்தி விடுகின்றது. ஜஸ்ட் அ மொமெண்ட்ஸ் டச் தான். ஓர் இயற்கை
தெய்வீக இதயம் கொண்டு துடித்து கொண்டிருப்பது. அப்போ அங்கே இயற்கையானது என்ன செய்கின்றது? என் நேச்சர் கேபிட்டல் என் கொடுத்திருக்கின்றார். மனிதன் மட்டுமல்ல, முழு இயற்கையும், அனைத்து இயற்கையும். இந்த நேச்சர்னு வரும்பொழுது பேர் இயற்கைன்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது இனிமேலும் வெளிப்பட இருப்பவை, இப்பொழுது வெளிப்பட்டு இருப்பவை மாத்திரமல்ல, இனிமேலும் வெளிப்பட இருப்பவை. ஒரு பேர் இயற்கையானது அங்கே என்ன செய்கின்றது? த்ராபிங் வித் த ஹார்ட் டிவைன். ஹார்ட் ஹெச் கேபிட்டல் கொடுத்துருக்கா. அந்த இதயம், அந்த தெய்வ மாதாவின் இதயம் அது. அதனாலே இங்கே இருக்கின்ற முழு இயற்கையும், பேர் இயற்கையும் அப்படியே துடித்து கொண்டிருக்கின்றது. அவளை உள்ளே வைத்து கொண்டு அனைத்தும் துடித்து கொண்டிருக்கின்றன. அது என்ன செய்கின்றது? இங்கே வாஸ் ஃபெல்ட் இன் தி அன்கான்ஷியஸ் யூனிவர்ஸ். இப்போ அன்கான்ஷியஸ்ன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன இருக்குது? இதுக்கு என்ன உணர்வுகள் இருக்குது? இது உணர்வற்ற ஒரு பொருள், அதில் உணர்வுள்ள நாம் இருக்கின்றோம் அப்படின்லாம் நம்ம கற்பனை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே பகவான் காட்டுவது என்ன செய்யலாம்? இந்த உணர்வில்லா புவியாக இருந்த பொழுதும் அது, அந்த இயற்கையானது அவளுடைய தெய்வீக இதயத்தை தன்னுள் கொண்டு துடித்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு பொருளும் இங்கே வெளிப்பட்டவை, வெளிப்பட இருப்பவை எல்லாமுமே அவளினுடைய இதயத்தினால், இங்கே தெய்வீக இதயத்தால் துடித்து கொண்டிருக்கின்றன. அது இங்கே உணரப்படுகின்றது. அது அவ்வுணர்வு சுவாசித்தலை ஒரு மகிழ்வான மர்மமாக்கியது. அப்போ இங்கே விடுகின்ற நாம் ஒவ்வொரு மூச்சுமே, அவர் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுமே இப்பொழுது மன்னர் அஸ்வபதி உணர்கின்றார். இப்பொழுது நான் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுமே அவளுடையது. அவளுடைய ஒரு சக்தியானது எனக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றது, சுவாசமாக, பிராணனாக என்று அவர் உணர்கின்றார். முதல்ல அவருக்கு தோன்றியது, இந்த உலகமானது உணர்வற்ற நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனால அவர் என்ன செய்கின்றார்? இதை இந்த உலகத்தை தெய்வீகத்தின் இருப்பிடமாக அவரால் கருத முடியவில்லை. அதனுடைய ஷேடோ, அதனுடைய இமேஜ், அதனுடைய மாயையாகத்தான் அவர் இங்கே பார்க்கின்றார். ஆனால் அந்த மோட்ச நிலையின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு பிறகு உண்மையான ஞானம் கைவரப்பெறுகின்றார். எது உண்மையான ஞானம்? இங்கே இருப்பது அனைத்துமே அவள்தான், தெய்வீகம்தான் இங்கே இருக்கின்றது என்ற உண்மையான ஞானம் கைவரப்பெற்று அப்போ என்ன செய்கின்றார்? அவருக்கு தெய்வ மாதாவின் தரிசனமும் கிட்டிவிடுகின்றது. அந்த நிலையில் அவருக்கு கிட்டுகின்றது. அப்பொழுது அந்த மன்னரின் உணர்வு நிலையானது மாற்றப்படுகின்றது, மாறிவிடுகின்றது. அதைத்தான் இந்த வரிகளில் பகவான் காட்டியிருக்கின்றார். முதல்ல இருந்த மன்னர் அஸ்வபதியே வேறு, இப்பொழுது நிற்கின்ற அஸ்வபதி வேறு. இவருக்கு எல்லாம் உணர்ந்த நிலையில் தெய்வ மாதாவின் அருள் கிடைக்கின்றது. அதை தவிர இப்பொழுது அவரால் அனைத்திலும் இறைவனை காண முடிகின்றது, அனைத்திலும் இறைநிலையை உணரவும் முடிகின்றது. அவை இயற்கை முழுவதும் இப்பொழுது தெய்வீகத்தால் நிரப்பப்பட்டு அதனால் துடித்து கொண்டிருப்பதை அவர் உணர்கிறார். இப்போ நம்ம சாதாரணதை விட்டுட்டு மன்னரை இந்த இடத்துல நம்ம பொருத்தி வைத்து பார்க்க வேண்டும். முதல்ல சொன்னது இந்த உயிர்கள் நம்மை அங்கே வைத்து தெய்வீக அன்னை எப்படி வருகின்றாள், என்னவாக செய்கின்றாள், அதெல்லாம் பார்த்தோம். இப்பொழுது மன்னரை முன்னிறுத்தி நாம் பார்க்கும் பொழுது அவருக்கு உண்மையான இறைவனானவன் இங்கே உயிர்களின் உள்ளே துடித்து கொண்டிருப்பது தெரிகின்றது. எதனால்? அந்த ஒரு கண நேர இன்பச் சுவையை அவர் அனுபவித்து விட்டதனால் இப்பொழுது இந்த உலகமே அவளால், அவளுடைய சுவாசத்தால் நிரம்பி இருப்பதை அவர் உணர்கின்றார். வேறு எதுவுமே இங்கு நிரப்பப்படவில்லை. அவளுடைய சுவாசம் ஒன்றால் இந்த உலகானது நிரப்பப்பட்டிருக்கின்றது என்று அவர் உணர்கின்றார். அவர் விடும் ஒவ்வொரு மூச்சுமே அவளுடையது என்பதையும் அவர் உணர்கின்றார். இந்த இடத்துல உணர்வில்லா புவி அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால், மாற்று கருத்து கொண்ட உணர்வுள்ள அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி ஒரு அர்த்தமாக நாம் பார்த்து கொள்ள முடியும். உணர்வில்லா புவி என்பது முதலில் உணரப்பட்டது, அதனுடைய மாற்று கருத்தாக இங்கே உணர்வுள்ள புவி. அப்போது இப்பொழுது சாதாரண கண்களுக்கு உணர்வற்றது போல அது தோற்றமளிக்கின்றது.
ஆனால் இங்கே உலகமானது தன்னுள்ளே உயிர்த்திருந்தவாறே முன்னேறி வருகிறது. அதனால்தான் இந்த இடத்துல உணர்வுள்ள என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உணர்வற்ற என்பது முன்னால் இருந்தது, இப்பொழுது உணர்வுள்ள என்பது நாம் பார்க்கின்ற இங்கே உணர்வில்லாதது போல தோற்றமளித்தாலும், ஆனால் ஒவ்வொரு கணமும் இந்த உலகமானது முன்னேறி கொண்டே வருகின்றது. முன்னேற்றம்ன்றது எப்போ வரும், வளர்ச்சின்றது எப்போ வரும், அதுக்குள்ளே உயிர் இருந்தால்தான் ஒரு பொருள் வளர்ச்சி அடையும். உயிரற்றது என்றால் அதில் வளர்ச்சி இருக்காது. நாம் காணுகின்ற உலகத்தில் எத்தனையோ வளர்ச்சி, எத்தனையோ வழிகளில், எத்தனையோ வழிமுறைகளில் இந்த வளர்ச்சியானது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே இந்த உலகானது உணர்ச்சியுள்ள ஒன்றாக இருக்கின்றது. அடுத்த வார்த்தை இதில் பார்க்க வேண்டிய வார்த்தை பிரெத்து. இந்த பிரெத் என்பது ஒவ்வொரு உயிரினத்திற்குமே இருக்கின்றது, எல்லாவற்றிற்குமே இருக்கின்றது. அதாவது மூச்சு விடுதல்ன்றது மாத்திரம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது தாவர இனத்திலேயே அந்த மூச்சு விடுதல் வந்து விடுகின்றது. அவையும் சுவாசிக்கின்றன நமக்கு தெரிகின்றது. பிராணிகள் அடுத்தது மனித இனம். இது அதற்கும் கீழேயே அங்கே இருப்பது என்னவென்றால், ஒரு உயிருள்ள ஜீவனானது அங்கே இருக்கின்றது எல்லா பொருட்களிலும். அதைத்தான் நாம் இங்கே பிரெத்துன்னு எடுத்துக்கணும். அதாவது உயிர் வாழ்தல்னு எடுத்துக்கணும். பிரெத்துன்றது சுவாசம்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், பிரெத்துன்றது உயிர் வாழ்தல்னு ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். இந்த இரண்டாவது அர்த்தம் படி நம்ம பார்க்கும் பொழுது, உயிர் வாழ்தல் என்பதை எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா உயிர்களுமே தன்னுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்காகவே இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன, பருப்பொருட்கள் உட்பட. அதுதான் நாம் லைஃப் டிவைன்லேயும் பார்த்துருந்தோம். பகவான் பல இடங்களிலும் இந்த கருத்துக்களை சொல்லி கொண்டு போகின்றார். ஆகவே எதையும் நாம் உணர்வற்றது என்று விட்டுவிடக்கூடாது, அனைத்தையும் உணர்வுள்ளது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இங்கே அந்த உயிர்களானது உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே, பிரெத் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதே அந்த ஒன்றை அறிவதற்காகத்தான் என்ற உண்மையையும் அவர் மன்னர் அறிந்து கொள்கின்றார். இந்த வேனிட்டின்ற வார்த்தையை நான் முதல்ல சொன்னேன். சாதாரணமாக பயனின்மை, இல்லை பகட்டு, ஆரவாரம் அப்படின்னு, டம்பம் அப்படின்லாம் நம்ம எடுத்து வந்தது. ஆனால் இங்கே முதல்ல அவர் பார்க்கின்றது, மன்னர் பார்க்கின்றது, இந்த உலக வாழ்க்கை பயனற்றது, எல்லாவற்றையும் நான் துறந்து விட்டு, இந்த உடலை கூட துறந்து விட்டு நான் மோட்சத்துக்குள் சென்று இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்று. இப்பொழுது அவருக்கு தெரிந்து விட்டது, இந்த உயிர் வாழ்தல் கூட அவனை காட்டுகின்றது, சுட்டி காட்டுகின்றது என்பதை அறிந்தவுடன் அவர் இது எப்படி அறியப்படுகின்றது, அந்த ஒரு கண நேர இன்பச்சுவை அது அவருக்கு காட்டிவிடுகின்றது. அதுவரை அது மாயை என்று நினைத்து கொண்டிருந்தவர் இந்த நிலையில் அன்னை தொட்ட உடனேயே, அதாவது மேலும் மேலும் அவர் ஞானம் பெற்று வருகிறார் என்பதை காட்டுகின்றது. முதலிலேயே அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு, நிர்வாணத்தையும் துறந்து விட்டு அன்னைக்கு திறவாக இருக்கும் பொழுது அன்னை அங்கே வருகின்றாள் என்றது. இப்பொழுது எல்லாவற்றிலும் அவளை உணர்ந்து இங்கு உயிர் வாழ்தலே அவளால் தான் நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது அந்த சுவையானது இன்னும் கூடிக்கொண்டே போகின்றது. அவருடைய இருப்பினுடைய சுவையானது, உயிர் வாழ்தலுடைய சுவையானது கூடிக்கொண்டு போகின்றது. ஏனென்றால் அவள் ஒரு க்ஷணம் அவரை தொட்டுவிட்டாள். அதாவது இங்கே நம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மர்மமானது விடுபடுகின்றது. இது அவளுடைய பிரெத் இருப்பதனால்தான், அவளுடைய சுவாச மூச்சு இங்கே இருப்பதனால்தான் உயிர் வாழ்தலினுடைய வாழ்க்கையினுடைய மர்மமானது விடுவிக்கப்படுகிறது. தெய்வீகம் இங்கே மலர்வது தான் உயிர் வாழ்க்கையினுடைய அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. முக்தி அடைதல் என்பது ஒரு நிலையில் எல்லா உயிர்களும் யாரெல்லாம் அடையக்கூடுமோ அவர்களெல்லாம் சென்று விட்டார்கள், இந்த உலகம் அப்படியே தான் இருந்துவிடும். ஆனால் இங்கே அவள் இருந்து அவளுடைய பிரசன்னமானது உயிர் வாழ்தலே ஒரு அர்த்தம் உள்ளதாக ஆக்குகிறது. அந்த அர்த்தம் என்னவெனில், உலகத்தை தெய்வீகமாக்குதல். உலகின் நிலையாமை என்பது வீணாக கற்பனை செய்யப்பட்ட ஒன்று.
இது நிலைத்த உலகம் அல்ல, இதில் எதுக்காக நம்ம பாடுபடணுன்ற எண்ணம் வேண்டியதில்லைங்க. இது உலகின் நிலையாமை என்பது வீணான கற்பனை. அதை மனதில் கொள்ளாமல் இங்கே நாம் மேற்கொண்டு செல்ல வேண்டும். அதான் இது எல்லாமே எப்போ கிடைக்கும்ன்றது அடுத்த உண்மை நமக்கு, அது மன்னருக்கு அல்ல. இது எல்லாமே முக்தி என்ற நிலையை அடைய வேண்டும் என்ற கொள்கையை, அந்த குறிக்கோளை நாம் கைவிட்டால் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும். முக்தி ஒன்றுதான் சொன்னால் மறுபடி உலக வாழ்க்கையானது அர்த்தமற்றது என்று தான் தோன்றும். உலகத்தை விட்டு துறந்து ஓடச் செல்லும். இந்த நிலையெல்லாம் மன்னர் அடைந்து விட்டார். இங்கே நமக்கு காட்டப்படுகின்றது, அந்த முக்தி நிலையை உன்னது குறிக்கோளாக கொள்ள வேண்டாம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பொருளிலும் அவளுடைய உயிர் வாழ்தலானது இருக்கின்றது. அவள் இங்கே சுவாசித்து கொண்டு இருக்கின்றாள். அதை உணர்ந்து இந்த உலகத்தை மேலும் அவளுக்குள் எடுத்து செல். இதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு மறைமுகமான கருத்து. A love that bore the cross of pain with joy, you demonized the sorrow of the world, made happy the weight of long unending time, the secret cause of God's felicity. துன்பச் சிலுவையை மகிழ்வோடு சுமக்கும் அன்பு, உலகத் துன்பத்தை நிறையின்ப அமைதி ஒழுக்க முறையால் சீர் செய்து முடிவுறா நீண்ட காலத்தின் பாரத்தை மகிழ்வுறச் செய்தது. கடவுளின் கழிபேர் இன்பத்தின் ரகசியம் கைவரப்பெற்றது. இந்த இடத்துல இந்த யூடிமனைஸ்ட் அப்படின்ற வார்த்தை நமக்கு புதிதான வார்த்தை. அதனுடைய அர்த்தம் அங்கே கொடுத்திருக்கின்றேன். இப்போ இங்கே இந்த மொழியாக்கமானது நிறை இன்ப அமைதி ஒழுக்க முறை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எல்லாமே உங்களுக்கு அர்த்தம் கொடுத்துருக்கேன். யூடிமனைஸ் தான் இருக்கு, நீ சம்முன்னு தான் இருக்கே ஒழி, யூடிமனைஸ்டுன்னு வர்பம் இதில் அங்கே டிக்ஷனரியில் காணப்படவில்லை. அதனால் இந்த இடத்துல வருகின்ற அவள் யூடிமனைஸ்டு எதை நிறையின்ப அமைதி ஒழுக்க முறை அப்படின்ற அதை கொண்டு அவள் சீர் செய்கின்றாள். இங்கே வருகின்ற அன்னை என்ன செய்கின்றாள் என்பது சொல்லப்படுகின்றது. A love that bore the cross of pain with joy. இங்கே இருக்கின்ற துன்பத்தை எல்லாம் மகிழ்வோடு அவள் சுமப்பதற்காக வருகின்றாள். நீங்கள்லாம் துன்பப்படணும்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நான் ஒரு சிலுவையாக பாரம் சுமக்கின்றேன். அதனால் எல்லா பாரத்தையும் என் மேலே போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்காக நான் தூக்கி கொண்டு போகின்றேன் என்று உன்மேல் சுமத்தி கொள்கின்றாய்? இதோ நான் இருக்கின்றேன். துன்பச் சிலுவை மகிழ்வோடு சுமக்கும் அன்பு இருந்தால்தான் அது வரும். முற்றிலுமான அன்பு அங்கே காணப்பட்டால்தான் உண்மையாக மற்றவருடைய துயரத்தையும் தனது துயரமாக எண்ணுகின்ற மனப்பாங்கு அங்கே வரும். அதனால்தான் இந்த இடத்துல a love that bore the cross of pain with joy, சந்தோஷத்தோட. ஐயோ நீ என்கிட்ட கொடுத்துட்டேன்னு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள. உங்களுடைய துயரங்களை எல்லாம் நான் போக்குகிறேன். எதை கொண்டு? நிறையின்ப அமைதி ஒழுக்க முறை. அதை கொண்டு உங்களுடைய துன்பங்களையும் வலிகளையும், இந்த சாரோஸ் ஆஃப் த வேர்ல்டு, அதை நான் துடைத்து எடுத்து விடுகின்றேன். அது அப்படி எடுத்து என்ன செய்கின்றாளாம்? மேடு ஹாப்பி த வெயிட் ஆஃப் லாங் அன்எண்டிங் டைம். கேபிட்டல் டி பார்க்கணும். இது காலன், அவன் கையில் இப்பொழுது இருக்கின்றது. காலத்திற்குள் நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். அந்த காலத்தை அவள் எடுத்து விடுகின்றாள். மரணமில்லா பெருவாழ்வை அவள் அளிக்கின்றாள். மேடு ஹாப்பி த வெயிட். அப்படியே ஐயோ இவ்வளோ நாள் தான் நான் வாழப்போகின்றேன், இவ்வளவு குறுகிய காலம், இதில் நான் எப்படி இறையன்னையை அடைய முடியும், இறை சக்தியை இங்கே புவிக்குள் கொண்டு வர முடியும் என்றெல்லாம் நான் அப்படியே தவித்து கொண்டிருக்கிறோம், துன்பத்தாலும் கஷ்டங்களாலும். இப்போ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு மேட் ஹாப்பி, அந்த வெயிட் எல்லாம், பாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அன்எண்டிங் டயத்தை அவள் அங்கே குறுக்கி கொண்டு வந்து விடுகின்றாள். டயத்தை அவள் இல்லாமல் செய்கின்றாள். அந்த கடவுளின் பேரின்பத்தின் ரகசியம் கைவரப்பெற்றது. இதனால் என்ன கிடைக்கின்றது? அதாவது இம்மார்டாலிட்டி என்பது மறுபடி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உடலினுடைய அழிவு அல்ல.
இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஏறி செல்லும் பொழுது இந்த நிலையானது, அதாவது உடலின் அழிகின்ற தன்மையானது மாறப்போகின்றது. அதுதான் இம்மார்டாலிட்டி. அது இந்த மனித இனத்தில் செய்ய முடியாது. இதற்கு அடுத்த இனம் ஒன்று வர வேண்டும். அந்த இனமாக நமக்கு பகவானும் அன்னையும் காட்டியிருப்பது அதிமனித இனம். அந்த மனித இனம் வரும் பொழுது இந்த காலமானது வெல்லப்பட்டுவிடும். இவ்வளவு உண்மைகள் அதில் இருக்கு. மேன்போக்காக நம்ம புரிந்து கொள்ள கூடாது. இம்மார்டாலிட்டி என்பது நாம் இதே உடலுடன் இருப்போம் என்பதல்ல, இதை விட அடுத்த உயர்நிலைகளுக்கு நாம் ஏற்றி செல்லப்படுவோம். அதுதான் நம்ம இதுதான். அப்போ கடவுளின் கழி பேரின்பத்தின் ரகசியம் கைவரப்பெற்றது. இப்போ இந்த உலகத்துக்கு தெரிந்தெடுத்து, மன்னருக்கு தெரிந்து விட்டது. அவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ள போகின்றாள், சுமக்கின்றாள். தன்னுடைய அந்த நிறை இன்ப அமைதி ஒழுக்க முறை இவ்வளோத்தையும் வைத்துக்கொண்டு அவள் இதை சீர் செய்ய போகின்றாள். யாரெல்லாம் அவளுக்கு திறவாக இருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளெல்லாம் அவள் வேலை செய்ய போகின்றாள். இதே வரிகளை தான் இதுக்கப்புறம் வர்ற இதில் புத்தகம் 6 கேண்டோ 1 நாரதர் பாடிக்கொண்டு வருவார். இந்த பூ உலகத்துக்குள்ள அவர் மேல் உலகங்களிலிருந்து அவர் இறங்கி கொண்டே வரும் பொழுது தன்னுடைய பாடலோட கருத்தாக இதே கருத்தை அங்கே அவர் சொல்லியிருப்பார். அந்த வரிகள் புக் 6 கேண்டோ 1 லைன் 56 to 62. He sang of the truth that cries from night's blind deeps, and the mother wisdom hid in nature's breast, and the idea that through her dumbness works, and the miracle of her transforming hand, of life that slumbers in the stone and sun, and mind subliminal in mindless life, and the consciousness that wakes in the beasts and men. இதே கருத்துக்கள் இந்த வரிகளில் நம்மால் பார்க்க முடிகின்றது. பின்னாலும் நாரதரும் இந்த உலகமானது மாறப்போகின்றது என்ற கருத்தை பாடிக்கொண்டே அவள் வருகின்றார். அதை காமிச்சிருக்கார். பீஸ்ட் அண்ட் மென், அதே மாதிரி ஸ்டோன் அண்ட் சன், இங்கேருந்து அது வரைக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ளேயே அங்கே அவர் சொல்கின்றார். அவள் இங்கே வருவதனால, இப்படியெல்லாம் அவள் வருவதனால இங்கே என்ன செய்கின்றது? இந்த உலகமானது கடவுளுடைய கழி பேரின்பத்தால் தான் நிரப்பப்பட்டிருக்கின்ற என்ற ரகசியம் புலப்படுகின்றது. இறைவனுடைய ஒரு மட்டற்ற இன்பமானது இங்கே நிரம்பி இருக்கின்றது. துன்பத்தால் மட்டுமே நிரப்பப்பட்டதல்ல இந்த உலகம். அவருடைய இறைவனுடைய முழு இன்பமும் இங்கேதான் இருக்கின்றது என்பதும் அங்கே காட்டப்படுகின்றது. Affirming in life a hidden ecstasy, it held the spirit to its miraculous course, carrying immortal values to the hours. It justified the labor of the sons, for one was there supreme behind the God. மறைக்கப்பட்ட பரவசத்தை வாழ்வில் உறுதி செய்தவாறு சிற்பொருளை அதன் அற்புத தீர்மானமான பாதையில் தாங்கி நின்றது. ஒவ்வொரு கணத்தையும் அழிவிலா பொக்கிஷமாக தாங்கியது. சூரியதமின் கடின உழைப்பை நிரூபித்தது. ஏனெனில் கடவுள் என்பதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று அங்கே இருந்தது. ரொம்ப அழகிய வரிகள். Affirming in life a hidden ecstasy, வாழ்க்கைக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டுள்ள பரவசத்தை உறுதி செய்கின்றான். இங்கே வருகின்ற இந்த வரிகள் எல்லாம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தெய்வீக அன்னை வருகின்றாலே அவள் செய்வது தான். அதைத்தான் நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கைக்குள்ள அத்தனை இன்பமும் அடங்கியிருக்கின்றது. குழந்தா, இதை பார், துன்பத்தை மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லி அங்கே சில உறுதி செய்கின்றாள். பிறகு சிற்பொருளை அதன் அற்புதமான அதே மாதிரி தீர்மானமான பாதையில் தாங்கி நின்றது. சிற்பொருள்ன்றது என்ன? நாம் சித்து உருவாக வந்திருக்கின்றோம், ஜீவன். இந்த ஜீவாத்மக்களை எல்லாம் அந்த மிராக்குலஸ் கோர்ஸ் என்பது இஸ் அ மூமெண்ட் டுவர்ட்ஸ் எ சர்டன் எண்ட். எம்பி பண்ணிட்டு ஒரு
குறிக்கோளுடன் கூடிய பாதையை அது அந்த நோக்கி நகர்ந்து செல்வது. அதுதான் அந்த கோர்ஸ், மிராக்குலஸ் கோர்ஸ். அது எப்படி இருக்கின்றது? அற்புதமாக இருக்கின்றது. ஆனால் இங்கே தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதைத்தான் நீங்கள் சென்று அடைய வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. சிற்பொருளுக்கு அதுதான் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதை உறுதி செய்கின்றாள் அவள். பிறகு கேரியிங் இம்மார்டல் வேல்யூஸ் டு தி அவர்ஸ். இம்மார்டல் வேல்யூஸ், அழிவில்லாத பொருட்களை அந்த தன்மைகளை இங்கே ஒவ்வொரு கணத்தையும் அந்த பொக்கிஷமாக மாற்றுகின்றாள். அழிவில்லாத பொக்கிஷமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் சுவைக்கப்பட வேண்டிய ஒன்றே என்ற கருத்தை இங்கே பகவானால் காட்டப்படுகின்றது. இன்பமான நேரங்கள் மாத்திரமல்ல, துன்பமான நேரங்களிலும் இறைவன் உன்னுடனேயே இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள் என்பதைத்தான் இங்கே அது காட்டுகின்றது. பின் சூரியர் தம்மின் கடின உழைப்பை நிரூபித்தது. இட் ஜஸ்டிஃபைட் த லேபர் ஆஃப் த சன்ஸ். அப்போ சன்ஸ் ஏன் ப்ளூரல் வந்திருக்கு? பல சூரியன்கள் இங்கே அவர்களுடைய ஆட்சி அதாவது மாறிக்கொண்டே வருகின்றது. ஒரே சூரியன் மாத்திரம் இங்கே இருந்து வேலை செய்யவில்லை. பற்பல சூரியன்கள் இருந்து இந்த உலகத்தை மேல் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு காலமாக இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இவ்வளவு காலம் வாழ்ந்து அந்த சூரியன்கள்லாம் இருந்து இங்கே வேலை செய்து, அதை இங்கே அவளுடைய வருகையானது இந்த எல்லாற்றையும் மாற்றி அமைப்பதன் மூலமாக அவளுடைய வேலையே நீங்கள் வேலை செஞ்சதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னுடைய வேலை பயனற்றதாக போய்விட்டதோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா அந்த சூரியர்கள் ஒரு சூரியனும் இங்கே செய்கின்றது. அவ்வளவு காலம் இந்த பூமியானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதை என்ன செய்கின்றாள் அவள்? அந்த உழைப்பை அவள் ஜஸ்டிஃபை பண்ணி விடுறாள். எல்லாம் இதற்காகத்தான். டுவர்ட்ஸ் யுவர் கோல், பிரிங்கிங் த டிவைன் இன்டு தி யூனிவர்ஸ், இன்டு தி எர்த். அதுதான் அவனுடைய குறிக்கோள். அதை நோக்கி நான் நடத்தி கொண்டு சென்றிருக்கின்றேன். ஆகவே எந்த வேலையும் இங்கே ஒரு பயனற்றதாக போய்விடாது என்று காட்டுகின்றாள். ஏனெனில் கடவுள் என்பதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று அங்கே இருந்தது. திஸ் இஸ் நாட் மியர் காட்ஸ். நம்ம ஓவர் மைண்ட் காட்ஸே இங்கே இல்லை. அதற்கும் மேற்பட்ட ஒன்று, டிரான்செண்டன்ட். அது எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்றது. இப்போ நம்ம என்ன இங்கே பார்த்துருக்கின்றோம்? அந்த பரம்பொருளான அன்னை இறங்கி வரும் சுவடு தெரிந்தவுடன் நிகழ்பவை எல்லாமே. என்னெல்லாம் அந்த பொன்மயமான பாதை ஒன்றை கட்டிக்கொண்டு இங்கே இருக்கின்ற உயிர்களை எல்லாம் தொட்டு விட்டாள் என்றால் அவள் இங்கே கீழே இறங்கி வந்து விட்டாள். வருவது தெரியாமல் இங்கே வந்து விட்டாள். அந்த வந்த உடனே இவை எல்லாவற்றையும் அவள் நடத்துகின்றாள். அவள் சும்மா வரல, ஒரு காரணத்தோடு வருகின்றாள். மன்னரை இடைநிறுத்தி வருகின்றாள். இங்கே வேலை செய்வதற்காக வருகின்றாள். இது இவ்வளவு எதற்காக காட்டப்படுகிறது என்றால், தெய்வ மாதாவின் பிறப்பானது நிகழப்போகின்றது என்பதற்காக இவை யாவுமே காட்டப்படுகின்றது. உயிரினங்களை அவள் ஒளியாக முதலில் தொடுகின்றாள். பிறகு உடலாக இங்கே இருந்து வேலை செய்ய போகிறாள் என்பதை காட்டுகின்றது. இப்போ இங்கே நாம் சாதாரணமாக வழிபடுகின்ற கடவுள்களை காட்டிலும் அப்பாற்பட்ட ஒன்று இருக்கின்றது. அதைத்தான் இந்த கடைசி வரியானது நமக்கு உணர்த்துகின்றது. இந்த சக்தியானது மனித வாழ்வுக்கு எதையெல்லாம் செய்கின்றது என்பதும் செய்கின்றது என்பதையும் மன்னருக்கு தெளிவாக காட்டிவிடுகின்றாள் அவள். இதே கருத்தை பகவான் புத்தகம் 1 4வது கேண்டோவாகிய ரகசிய ஞானத்தில் சொல்லியிருப்பார். பக்கம் 72 73 இருக்கு. வரிகள் 941 946 வரை, அப்புறம் 956 963. அன்னையின் நுண்ணியல் சக்தியின் வலிமை அவன்பால் என்றும் நீங்காதுள்ளது. அவன் தன் படைப்புடன் அதனுடைய விதியுடன் அந்த சக்தி அவனை பிணைக்கும். இம்மகா மாலுமி அயர்வதில்லை, இம்மர்ம பயணமும் முடிவுறாது. மானிட ஆன்மாவினின்று அச்சேதன இருள் திரை நீங்கும் வரையில் மானிட இறைவனின் பகலது ஒளியுறச் செய்திடும் வகையில் இந்த மர்ம பயணமும் முடிவுறாது.
அது அஸ்வபதியினுடைய பயணமாக அங்கே காட்டப்படுகின்றது. ஆனால் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த வரிகளுக்கு இணையாக மானிட விதியுடன் அவன் படைப்புடன் அதனுடைய விதியுடன் அந்த அன்னையினுடைய நுண்ணியல் சக்தியானது வலிமையானது இணைக்கின்றது. இறைவனுடன் நம்முடைய விதியை இறைவனுடன் இணைக்கின்றது. இணைத்து மானிட ஆன்மாவினின்று அச்சேதன இருட்திரை நீங்கும் வரையில் அது வரைக்கும் அவள் இருந்து கொண்டே இருப்பாள். கடைசி உயிரிலிருந்து அந்த அச்சேதன திரை நீங்கும் வரையில் அவள் இங்கே இருந்து வேலை செய்து கொண்டிருப்பாள். அந்த மர்ம பயணமும் முடிவடையாது என்று சொன்னார். பிறகு 956 963 அந்த வரிகளில் வருது. ஆளிலா வெட்ட வெளியில் ஆங்கோர் ஆளினை உயிர்த்தெழச் செய்தலும் மண்ணின் உணர்வற்ற மயக்க வேர்களில் சத்திய ஒளியினை பாய்ச்சி அச்சேதன ஆழங்களில் உறையும் உயிரினை விழித்தெழச் செய்தலும் சோம்பர் துயிலில் சுருண்டு கிடக்கும் அதனுடைய வலிமையை மேலுயர்த்திடவும் காலத்துட் கட்டுண்டிருக்கும் சடத்தினில் காலமற்ற பரமனின் வன்மையை விழித்தெழச் செய்தலும் இந்த வையகம் பரம புருஷனை தெள்ளன காட்டும் திறனை எய்தச் செய்தலும் அன்னை அவளின் குறிக்கோள் ஆகும். அன்னை அவளுடைய குறிக்கோள் இங்க காலமற்ற பரமனின் வன்மையை விழித்தெழச் செய்தல், வையகம் பரம புருஷனை தெள்ளன காட்டும் திறனை எய்தச் செய்தல். இது ரெண்டும் நடக்கிற வரைக்கும் அவள் இங்கே இருந்து போக போவதில்லை. அடுத்து, a mother might brooded upon the world. A consciousness revealed its marvelous friend, transcending all that is, denying none. Imperishable above our fallen head, he felt a rapturous and unstumbling force. சக்தியின் ஆற்றல் ஒன்று உலகை அடைகாத்தது. ஓர் உணர்வு நிலை தன் வியத்தகு முகப்பை வெளிக்காட்டியது. எதையும் மறுக்காது அனைத்தையும் கடந்து சென்றது. விழுந்துபட்ட இயலாமை கொண்ட நமது சிரங்களுக்கு மேலே அழியாததன் இருப்பு, அதன் தடையிலா பரவசமளிக்கும் ஆற்றலை அவன் உணர்ந்தனன். ரொம்ப அருமையான ஒரு உவமை இங்கே காட்டப்படுகின்றது. A mother might brooded upon the world. ஒரு தாய் கோழியானது எப்படி தன் முட்டைகளின் மேல் உட்கார்ந்து அடைகாத்து குஞ்சு வெளிவரும் வரையில் அது அடைகாத்து கொண்டு அன்னம் தண்ணி இல்லாதபடிக்கு சுவாசித்தல் ஒன்று தான் அதற்கு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எல்லாவற்றையும் துறந்து விட்டு மறந்துவிட்டு அந்த கோழியானது அடைகாத்து தன்னுடைய குஞ்சுகளை வெளிக்கொணரும். அதே போல இங்கே அவள் செய்கின்றாள். உலகை அடை காக்கின்றாள். அங்கே இங்கே போய்விடாதபடிக்கு தன்னுடைய அந்த சூட்டை அவள் கொடுக்கின்றாள். அதனால தான் சூரியனை இங்கே அவள் அனுப்பிச்சிருக்கிறாள். சூரியன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. சூரியன் இங்கே அனுப்பித்து அந்த ஒரு உஷ்ணத்தினால நம்முடைய உயிர் வாழ்வை அவள் அங்கே பெருக்கி கொண்டிருக்கின்றாள். உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றாள். இந்த தாய்க்கோழி என்ன செய்யும் என்றால், நான் பார்த்துருக்கேன். அந்த ஒரு கோழியானது முட்டை போட்டு 21 நாள் அந்த என்னுடைய பையன் வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த கோழி கூண்டுக்குள்ளே அது உக்காந்துருந்தது. எல்லாம் அந்த முட்டை எல்லாத்தையும் கொஞ்சம் கூட அதில் கிட்டத்தட்ட 8 முட்டை எல்லாவற்றையும் தன்னுடைய அந்த அப்படியே சிறகுக்குள்ளே விரித்து அப்படியே அணைத்து கொண்டு கிட்டக்க கூட அந்த தண்ணி வைக்க போனால் கூட அது என்னமோ ஒரு பெரிய டிரான்ஸில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு தவத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அது இருந்தது. அது அப்போ அதனுடைய முழு கவனமும் ஒருமுனைப்பு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் தான் இருந்ததே ஒழிய வேறு எதுலேயும் போகலை. அப்புறம் அந்த குஞ்சுகள் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குஞ்சுகளையும் அதாவது ஒன்றுனாகத்தான் அது வந்தது. அந்த ஒரு குஞ்சு வெளியில் வந்தால் கூட அந்த குஞ்சு கூட வெளியில் போக விடாதபடிக்கு அந்த சிறகையே இப்படி இழுத்து தனக்குள்ளே அந்த குஞ்சை வச்சுக்கும். அதுக்கு தேவையான உணவை அது உடம்புலேருந்து தான் அது கொடுத்தது போல இருக்குது, தெரியாது அது. அப்புறம் எல்லா முட்டையும் அது பொறிஞ்சு அந்த எல்லா குஞ்சும் வந்ததுக்கப்புறம் தான் அந்த 8 குஞ்சுகளையும் அழைத்து கொண்டு அது விழுந்தது. முதல் குஞ்சை வெளியில் விட்டுட்டு தான் உட்காந்துருக்கல, அந்த குஞ்சையும் இழுத்த தனக்குள்ளேயே வச்சுருந்தது. இதை நான் கண்ணால் பார்த்தது. இது அப்போ தான் தெரிஞ்சது,
ஒரு சாதாரண ஒரு உயிரினத்திற்கு எவ்வளோ ஒரு தாய்மை உணர்வை அன்னை அளித்திருக்கிறார்கள் என்று. அந்த தாய்மை உணர்வு மாத்திரம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அப்படியே சுயநலத்தால் அப்படியே எல்லாம் கபலீகரம், எனக்குன்னு சொல்லி எல்லாம் முழுங்கி இருக்கும். ஆனால் அந்த தாய்மை உணர்வு ஒன்று இருந்து கொண்டு இந்த உலகத்தை காத்து வருகின்றது. அதே தான் எங்கள் சார் சொல்லுவார் இந்த மாத்ரு மந்திர் ஒரு பெரிய கோல்டன் எக்கு. அதை மதர் இந்த கோல்டன் எக்குக்குள்ளேருந்து ஒரு நாள் நம்ம எல்லாரையும் அப்படியே சரகம் அடைச்ச குஞ்சுகளாக வெளியில் கொண்டு வர போகிறாங்க, அதுக்காகத்தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாள் இதுலேருந்து எல்லாரும் வரப்போகிறோம், அதிமனிதன் வெளிப்பட போகின்றான் பார் அப்படின்னு அவர் என்கிட்ட ஒரு தடையும் சொல்லுவார். நீங்கள் தனியாக பார்க்கும் பொழுது அந்த வானத்தையும், அது நல்ல கிளியர் ஸ்கை இருக்கிற அன்னைக்கு அந்த வானத்தையும் அந்த குளோபையும் பார்க்கும் பொழுது இந்த ஒரு காட்சி தான் நம்ம போகிறோம். அப்படியே தன்னுடைய அந்த சிறகுகளுக்குள்ள அந்த அன்னை இந்த கோல்டன் எக்கை வச்சிருக்கா. இதிலிருந்து ஒரு நாள் அதிமனிதன் வரப்போகின்றான், அதிமனித இனம் வெளிப்பட்டு வரப்போகின்றது என்று. ஓர் உணர்வு நிலை தன் வியத்தகு முகப்பை வெளிக்காட்டியது. கான்ஷியஸ்னஸ் கேபிட்டல் கொடுத்துருங்க. இப்போ இருக்கின்ற கான்ஷியஸ்னஸ் நிலை பத்தாது, அதனால் அது ரிவீல்டு இட்ஸ் மார்வலஸ் ஃப்ரண்ட், தன்னுடைய முகப்பை மாத்திரம் காட்டுகின்றது. ஏனென்றால் இங்கே அந்த மதர் மைட் விட்டது. அது இங்கே இருந்து கொண்டு இந்த உலகத்தை அடைகாத்து இதிலிருந்து இது ஒரு கான்ஷியஸ்னஸை கொண்டு வரப்போகின்றது. டிரான்செண்டிங் ஆல் தட் இஸ் டினையிங் நன், எல்லாவற்றையும் கடந்து ஆனால் எதையும் மறுக்கவில்லை. மோட்ச நிலையில் என்ன, எல்லாவற்றையும் மறுத்து விட்டு அந்த கடந்ததோடு ஒன்றுவது. ஆனால் இங்கே எல்லாவற்றையும் கடந்தது, எல்லாவற்றையும் கடந்து அவள் இருக்கின்றாள், கடந்து செல்கின்றாள், கடந்து இருக்கின்றது. ஆனால் எதையும் மறுக்கவில்லை. எல்லாவற்றையும் தன்னுடைய ஒரு கோழியானது எப்படி அதுக்குள்ளே அடைகாத்து இருக்கின்றோ அதுபோல எல்லாவற்றையும் தனக்குள்ளே அவள் அணைத்து வைத்து கொண்டிருக்கிறாள். அதான் நெஞ்சார ஆற தழுவியதுன்னு நம்ம அங்கே பார்த்துருந்தோம் முதல்லையே. வீழ்ந்துபட்ட இயலாமை கொண்ட நமது சிரங்களுக்கு மேலேயே அழியாததன் இருப்பு, இம்பெரிஷபிள், நமக்கு மேலே இருக்குது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அதே மேலே அதன் தடையில்லா பரவசம் அளிக்கும் ஆற்றலை அவன் உணர்ந்தனன். அதன் தடையில்லாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்ஸ்டம்பிளிங் ஃபோர்ஸ், கேபிட்டல் எஃப், அவளுடைய சக்தியானது இங்கே கொண்டே இருக்கின்றது. நேத்தி தத்துவத்தை விட்டுவிட்டு இத்தி தத்துவத்தை நம்ம ஏற்றுக்கொண்டோமானால் எல்லாவற்றையும் கடந்தும் செல்ல முடியும், எல்லாவற்றையும் அரவணைத்து கொள்ளவும் முடியும். இதை எல்லாவற்றையும் மன்னர் தெளிவாக, மிக தெளிவாக உணர்ந்து கொள்கின்றார். அப்போது கையறு நிலையில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற கையறு நிலையில் வீழ்ந்து விட்ட மனித ஆன்மாக்களுக்கு அழியாத ஒன்று இருப்பதையும், இப்போ அது தருகின்ற ஆனந்தம் அளிக்கின்ற ஒரு பலத்தையும் அவர் உணர்கின்றார். இது அழிக்கின்ற பலம் அல்ல, இது எல்லாவற்றையும் தனக்குள்ள சாப்பிட்டுக்கிற பலம், அப்படிப்பட்ட ஒரு சக்தி அல்ல, பலம் அல்ல. அழிப்பது போல மாயத்தோற்றம் தருகின்ற ஆனால் இடையராது ஆக்கம் தரும் ஒன்று. அழிப்பது போல ஒரு தோற்றம், உயிர்கள் மடிந்து விடுகின்றன இல்லையா? ஆனால் எதற்காக? இந்த அழிவிலிருந்து அடுத்த புதிய ஒன்று பிறக்க வேண்டும் என்பதற்காக. இதே உடலிலேயே இருந்து கொண்டு முடியாது, ஆகவே மற்றொரு பிறவி வேண்டும், மற்றொரு உடல் வேண்டும். அதற்காக முதலில் அழிப்பது போல மாயத்த தோற்றம் தருகின்றது. ஆனால் இடையராது, இடைவிடாமல் அவள் முன்னேறி கொண்டு செல்வதற்கே உதவுகின்றாள். அதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். இப்போ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்னு இருக்கு இல்லையா, பகவான் காட்டுக்கா, அதனுடைய முகப்பு தோற்றம் தான், ஜஸ்ட்டு ஒரு சின்ன போர்ஷன் வெளியில் அந்த முகத்தை காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுவே இவ்வளவுத்தையும் செய்கிறது அப்படின்னு இங்கே சொல்கிறேன். அப்போது அனைத்தையும் கடந்து அது செல்கின்றது. இந்த சின்ன ஒரு தோற்றமானது அனைத்தையும் கடந்து செல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஜீவனுக்கு ஒரு சக்தியை அளிக்கின்றது. அதுதான் மதர் மைண்ட். அந்த சக்தி ஒன்றால்தான் எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய சக்தி இந்த ஜீவாத்மாக்களுக்கு அளிக்க முடியும். அந்த உணர்வு நிலையினால்தான். சாதாரண உணர்வு நிலையில் நம்மால் அடைய முடியாது. அதே மாதிரி இதற்கு ஒத்த வரிகளும் பகவான்
புத்தகம் 1 கேண்டோ 5 477வது வரியில இருந்து 485வது வரி வரைக்கும் கூறியிருக்கின்றார். இதை ஒத்த கருத்து. உலகங்களின் எல்லை தன்னில் மறையியல் சக்தி ஆட்சி புரிவாள். உலக எல்லை கடந்து அப்பால் நுழைவாயிலினே காவல் இருப்பாள். கடவுளர் கூட்டம் மோதி வருகையில் அவர்களை ஏற்று அவர்தம் அரிய பண்புகளையெல்லாம் உலகினுக்கு ஏற்ப பக்குவம் செய்து வழங்கிடுகின்றாள். ஒளிரும் நூதன பொருள்களைக் கொண்டு கண்டு எடுக்க வேண்டி அகத்தூண்டுதலின் பார்வை பரப்புகளூடே நெடிய சாலையை வெட்டுகின்றாள். அறியாத அற்புத உலகங்களெல்லாம் அண்மையில் இருத்தல் கண்டனன் மன்னன். அந்த மறையியல் சக்தியின் பின்னே சொல்லுக்கேட்டால் சாநித்தியங்கள் பொலியும் பண்பு அறிந்தனன் யூகி. அந்த அறியா உலகங்களுடைய மர்ம செல்வாக்கினையெல்லாம் இந்த சக்தியின் ஆட்சி தனதாய் கொள்ளும். அந்த சிம்ம சக்தி எல்லாம் இந்த தேவியின் தாளில் வணங்கிடும். அந்த எல்லை கதவின் பின்னே வருங்காலமது துயில் கொண்டிருக்கும். இந்த வரிகளில் கிட்டத்தட்ட இதே கருத்தானது அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. இதில் காட்டுகின்றார், கடவுள் கூட்டம் கொண்டு வருகின்ற எல்லாவற்றையும் உலகனுக்கு ஏற்ப பக்குவம் செய்து வழங்கிடுகின்றான். அவன் நமக்கு எது தேவையோ அதை மொத்தம் அங்கே கொடுத்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அகத்தூண்டுதலின் பார்வை பரப்புகளுடைய நெடிய சாலையை வெட்டுகின்றாள். உள்ளே போக போக அந்த பாதையானது புறப்பட்டு கொண்டே போகும். அவள் அதை செய்கின்றாள். அங்கே அதைத்தான் பார்க்கணும். அவள் எல்லாவற்றையும் செய்கின்றாள், நாம் செய்வதில்லை. நாம் போகணும், அவள் செய்கின்றாள். அதே போல் சொல்லுக்கேட்டால் சாநித்தியங்கள் பொலியும் பண்பும் அறிந்தனன் யோகி. அந்த செல்லும் பொழுது சொல்லுக்கேட்டால் சாநித்தியங்கள் ப்ரெசன்ஸ், அது ஆக்சுவலாக சாநித்தியங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கின்றது. அந்த எல்லாமே நாம் அறியா உலகங்களுடைய மர்ம செல்வாக்கினை எல்லாம் இந்த சக்தியின் ஆட்சி தனதாய் கொள்ளும். அப்புறம் இங்கே காட்டுகின்றார், அந்த சிம்ம சக்தி எல்லாம் இந்த தேவியின் தாளில் வணங்கிடும். அவள் காலில் எல்லாமே, அதுதான் நம்மளுடைய துர்க்கையோட அடையாளம். அவள் காலில் அந்த சிங்கமானது அங்கே சிம்மத்தை வாகனமாக அவள் கொண்டிருக்கின்றாள் என்று அது வருகின்றது. அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி.